எதுக்குமா சும்மா அழுதுட்டே இருக்கா? அட விடு சுசீலா. இல்லை மாமா, சூழ்நிலை ரொம்ப சரியில்லாமல் போயிட்டு இருக்கு. எனக்கு அடுத்த கட்டம் என்ன பண்ணுறது? இந்த பிள்ளைங்களை வச்சு எப்படி சமாளிக்க போகிறோம், எப்படி படிக்க வைக்க போகிறோம்? ரெண்டு பொம்பளை பிள்ளைங்களா போச்சு மாமா. அந்த பிள்ளைங்களை நான் எப்படி கரை சேர்க்க போகிறேன்? எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது மாமா. அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. எனக்கு ரொம்ப மண்டை குடைச்சலாக இருக்குது. பிள்ளைங்க பிறந்த நாள் கூட தெரியல. அதுங்களுக்கு அடுத்து நான் என்ன பண்ணுறது? பொம்பளை பிள்ளைங்களை கட்டி கொடுக்கணும். கட்டி கொடுக்கறதுனா சும்மாவா? எப்படியாவது பவன் போடணும். அந்த பவனு போடுறதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல மாமா. ஏமா நீ கவலைப்படாத, என் பையன் வந்துருவான். வராம எங்க போறான்? இன்னும் கொஞ்ச நாள்ல எப்படியும் வந்துருவாமா உங்களை தேடி. நீங்க தான் அவனுக்கு உலகமே. என் என்னைய கூட மறந்துட்டான், என் பொண்டாட்டிய கூட மறந்துட்டான், கூட பிறந்த தங்கச்சியை மறந்துட்டான். அம்மா அப்பா தங்கச்சி எல்லாத்தையும் மறந்துட்டு உங்களுக்காகவே அவன் வாழ்ந்தான்ல. நீங்க தானே அவனுக்கு எல்லாமே. அதனால கண்டிப்பா என் பையன் உங்களை தேடி வருவாமா. நீங்க கவலைப்படாம நீங்க பாட்டுக்கு இருங்க. கண்டிப்பா வருவான். அவர் எப்போ மாமா வர்றது? எப்போ வர்றது சொல்லுங்க. அவர் எப்போ வந்து? எனக்கு நம்பிக்கை இல்லை மாமா. இத்தனை நாள் ஆச்சு. ஒரு நாளாவது ஃபோன் பண்ணி நல்லா இருக்கியா சுசீலா, பிள்ளைங்க என்ன ஆச்சு, எங்கே இருக்கீங்க, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்க, ஒரு வார்த்தை கேட்கக்கூடாதா மாமா? சொல்லுங்க, ஒரு வார்த்தை கேட்கக்கூடாதா? என்னம்மா பண்றது? எல்லாம் தலையெழுத்து. சரி விடு. இப்படியேவா நம்ம ஓடிட்டு இருப்போம்? காலம் மாறாதா? மாறும். மாறாம எங்க போகுது? நீ கவலையே படாத, மாறும். நம்பிக்கை இல்லை மாமா. பார்ப்போம். இருக்க வரைக்கும் இருக்கிறேன், போராடுற வரைக்கும் போராடுறேன். என்ன நடக்கணும், கடவுள் என்ன தலையில் எழுதி வச்சிருக்காரோ அப்புறம் பார்த்துக்கலாம். இப்ப நினைச்சியே, இது கரெக்ட். இதுதான் கரெக்ட். காலையில் வச்ச புளிக்குழம்பு இருக்கு. அப்புறம் இப்போ என்னத்துக்கு சோறாக்கணும்? அந்த குழம்பு வச்சு ஓட்டிடலாம்ல, சோறு மட்டும் வடிச்சுக்கிறலாம்ல. ஆமா அமுதா, நானும் அதுதான் நினைச்சேன். உன் புருஷன் வந்துட்டானா? இன்னும் வரலையே அத்த. காலையில சம்மந்தி ஃபோன் பண்ணுச்சு. சம்மந்தினா வேற யாரும் இல்ல, அஞ்சல மாமியார். அவங்களா? அவங்க எதுக்கு உங்களுக்கு அடிச்சாக? எதுவும் சண்டையா அத்த? எதுவும் பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல யாருக்கும் எதுக்கும்? அவங்க எதுக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ணாக? அவன் நல்லா இருக்காளா? ஆ, அவன் நல்லா இருக்காமா. ஒரு பிரச்சனையும் இல்லை, யாருக்கும் எந்த சண்டையும் கிடையாது. அது மாதம் 7க்கு மேலே 7ஆ 9ஆன்னு தெரியலையே, 9ஆவது மாதமா வளகாப்பு நடத்தணும்ல, அதுக்கு தான் ஃபோன் பண்ணாக. என்ன நீங்களும் அமைதியாகவே இருக்கிறீங்க, நாங்களும் பேசாமல் இருக்கிறோம், வந்து ஒரு நல்ல நாள் பார்த்து வளையல் போட்டுவிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணாக அமுதா. நம்மளும் மறந்தே போயிட்டு பாரு. அத்தை, மறக்கலாம் இல்லை, நல்ல நாள் வந்தது போடலான்னு தான் இருந்தோம். இப்போவே போடணுமாவா? மாத கடைசியில் போடலான்னு பார்த்தேன். அது எப்படிம்மா? அவங்க நல்ல நாள் பார்த்து தான் கூப்பிடுறாங்க. அப்போ நம்ம போகாமல் நம்ம இஷ்டத்துக்கு போக முடியுமா சொல்லு? பரவாயில்ல, அவங்கக்கிட்ட சொல்லுங்க கொஞ்சம் கடைசியில் வைக்க சொல்லி. ஏன்னா கொஞ்சம் காசு செலவாகும்ல. நம்மளும் அது இதுன்னு ஜாமான்ட்டு வாங்கணும், சமையல் பண்ணுறதுக்கு செலவு பண்ணணும், அதனால் நிறைய இருக்குது. அதனால் நம்ம கொஞ்சம் லேட்டாகவே பண்ணலாம். நம்மளும் காசு தேடணும்ல. அதனால் அவர் மாத கடைசியில் வைக்கலான்னு சொல்லிட்டு இருந்தாரு. நீங்கள் என்னடான்னா இப்போவே வைக்கலான்னு சொல்கிறீங்க? இல்லைம்மா, அவங்களே ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அவங்களே சொன்னதுக்கப்புறமும் நம்ம முடியாது, நாங்கள் கடைசியில் தான் வைப்போம், இப்போ வைக்க முடியாதுன்னு மறுத்து பேசலாமா சொல்லு? அது என்னமோ எனக்கு சரியாக படலை. மறுத்து பேசுகிறது நல்லாவா இருக்கும்? அதனால தான் சொல்கிறேன். நீ இப்படி சொல்கிற. என்ன இருக்கு, நம்மக்கிட்ட காசு ரெடி பண்ணணும்ல. காசு இருந்தால் தானே. முதா கொஞ்சம் கூடவே பணம் தேவைப்படும்னு சொல்ல அவங்கிட்ட. ஆ, எதுக்கத்த? சொல்கிறேன். அவன் வரட்டும், விஷயத்த நான் சொல்கிறேன். கொஞ்சம் செலவுக்கு தேவைப்படும்னு கொஞ்சம் கூடவே அவனை பணம் கொஞ்சம் ரெடி பண்ண சொல்லுமா. ஆ, சரி, கொஞ்சம் கடைசியிலே வைக்க சொல்லுங்க. இல்லைம்மா, அது நம்ம பேச முடியாது இல்லையா அவங்க மாமியார்கிட்ட. அவங்களே ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க நல்ல நாள் பார்த்து. எங்களால் முடியாது, நீங்கள் கடைசியில் வைங்க அப்படின்னு சொல்கிறது நல்லா இருக்காதுமா. அதுக்கு தான் நான் சொல்கிறேன். சரி, ரெங்கராசு வரட்டும், அவங்கிட்ட நான் நேரடியாக என்ன ஏதுன்னு நான் பேசுகிறேன். அப்படியா? சரி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுபடி பார்க்கலாம். அதான் அவன் வரட்டும், அவன் வந்ததுக்கப்புறம் நான் பேசுகிறேம்மா. சரி அத்தை. அதான் சோறு மட்டும் வடிக்கிற வேலை தானே, அதான் பேசாமல் நானும் பாப்பாவும் இப்படி வந்து உக்காந்துட்டோம். அப்படியா? உக்காந்துருங்க. வளகாப்புக்கு சேலை இல்லாமல் எடுக்கணும். பின்ன சேலை எடுக்காம
எடுக்கணும், இன்னும் ஏகப்பட்டதெல்லாம் வாங்கணும் வைக்கணும். அதை நான் சொல்கிறேன். அவன் வரட்டும், வந்ததுக்கு அப்புறமே சேர்ந்து நம்ம பேசினா தெளிவு கிடைக்கும். இப்போவே நாம் அதை பேசுறது சரி இருக்காது. அவன் வரட்டும், வந்ததுக்கப்புறம் என்ன ஏதுன்னு நான் அவங்கிட்டே சொல்கிறேன், உனக்கும் சொல்கிறேம்மா. சரியா? அதுக்கு தான் அவன் வரட்டும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வந்ததுக்கப்புறம் பேசுவோம். இதை பற்றி அவங்கிட்ட நிறைய பேசணும். எவ்வளோ செலவாகும், என்னென்ன பண்ணணும், என்னென்ன வாங்கணும் அப்படின்லாம் பேச வேண்டியது நிறைய இருக்குது. அப்படி என்ன பெருசாக வாங்குறது வைக்கிறது? எல்லா வீட்லேயும் என்ன செலவு பண்ணுவாங்களோ அதுதானே. நீங்கள் என்னமோ ஸ்பெஷலாக வாங்க போகிற மாதிரி வாங்கணும் வைக்கணும் பேசணும், வாங்கணும் வைக்கணும் பேசணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இல்லைம்மா, பேசுவோம். அவன் வரட்டும், வந்ததுக்கப்புறமே பேசலாம். ஆமாம், சரி. என்ன பேசுகிறதா இருந்தாலும் சரி, நீங்களாச்சும் உங்கள் பையனாச்சு. என்னம்மா அப்படி பார்க்குற? ட்ரெஸ் நல்லா இருக்கா? அஜய், உனக்கு எப்படி நன்றி சொல்வேனே தெரியலையா? அவ்வளோ அழகா சோபிக்கு ட்ரெஸ் பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்க. சூப்பராக இருக்கியா அஜய், உண்மையாகவே அழகா இருக்கியா? அப்படிங்களா? தேங்க்ஸ் அத்தை. எனக்கு தெரியும் ட்ரெஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு. அதான் இந்த கிரீன் சூட் ஆகாம எடுத்து. எனக்கு சோபிக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரியும். அப்படியா? சரியா, நல்லா இருக்கு. ஆனால் எவ்வளோயா அந்த ட்ரெஸ்ஸு? ரொம்பலாம் இல்ல அத்தை, ஜஸ்ட் 1200 தான். 1200 ரூபாய் தான். ஐயோ, அவ்வளோ காசா? 1200 வந்துருச்சா? அத்தை, இது என்ன பண்ணுது? 1200 ரூபாய் தான், ரொம்பலாம் இல்ல. இல்லை அஜய், எனக்கு முன்னாடி 5000 ரூபாயே நான் ஜஸ்ட்டுன்னு சொல்லிட்டு போயிடுவேன். ஆனால் இப்போல்லாம் 100 ரூபா கூட பெரிய விஷயமா எனக்கு தெரியுது தெரியுமா? காலம் அந்தளவுக்கு என்னை மாற்றிடுச்சு. அதனால நீ ஜஸ்ட்டு 1200ங்கிற, எனக்கு அது பெரிய காசாக தெரியுது. ஏன் ஒரு 300 ரூபாய்க்கு ஒரு டாப் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம்ல? இவ்வளோ காசுக்கு எடுக்கணும்னு அவசியமா என்ன? அத்தை, பர்த்டேக்கு இது கூட எடுக்காம எப்படி? அட போங்க அத்தை, சூப்பரா இருக்கா, அதை பாருங்க. நல்லாதான் இருக்கு. இன்னொரு சர்ப்ரைஸ் உள்ள இருக்கு. சோபி, உள்ள வாங்க. இன்னொரு சர்ப்ரைஸ் என்னது மாமா? உள்ள வாங்க, காட்டுறேன். வேற என்ன, கேக்கா இருக்கும் கரெக்டா? மேடம், நீங்க கரெக்டா தான் கண்டுபிடிப்பீங்க. என்ன சுபி? ஆமா. என்ன மாமா, உங்க பேத்திக்கு நல்லா இருக்கா ட்ரெஸ்? என் பேத்திக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் அழகாதாமா இருக்கும். அவ அழகுன்னா அழகுதான். உள்ள வாங்க, காட்டுறேன். என்ன மேடம் அப்படி பாக்குறீங்க? எப்படி, ட்ரெஸ் பிடிச்சிருக்கா? ட்ரெஸ்லாம் பிடிச்சிருக்கு. நீங்க எனக்கு எதுக்கு இவ்வளோ பண்றீங்க? இது என்னது ஹாட் கேக்கு? நீங்க தான் வாங்கிட்டு வந்தீங்களா இல்லை அத்தையா? இப்போ இந்த ட்ரெஸ்ஸு, இந்த கேக்கு எல்லாமே நீங்க தான் எனக்கு வாங்கிட்டு வந்தீங்களா இல்லை அத்தை வாங்கிட்டு வந்தாங்களா? எனக்கு இது தெரியணும். தெரிஞ்சு என்ன பண்ண போற? இல்லை, எனக்கு இந்த விஷயம் தெரியணும். நீங்க வாங்கிட்டு வந்தீங்களா அத்தை வாங்கிட்டு வந்தாங்களான்னு? நான் தான் வாங்கிட்டு வந்தேன். அம்மா என்னதான் வாங்கிட்டு வர சொன்னாங்க. ட்ரெஸ் பிடிச்சிருக்குல்ல, உனக்கு சூட்டபிளா இருக்குல்ல. நிஜமாவே அவ்வளோ அழகா இருக்கு தெரியுமா இந்த ட்ரெஸ்ல. என்ன எதுக்கு நீங்க அழகா இருக்கன்னு சொல்றீங்க? இதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. சாதாரண கேக் வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. எவ்வளோ கேக் இருக்கு, அது எதுக்கு ஹார்ட் போட்டு அதில் ரெட் கலர் ஹார்ட்டு இது மாதிரிலாம் போட்டு அப்புறம் குட்டி குட்டி ஹார்ட்டு போட்டு இதெல்லாம் ஏன் வாங்கிட்டு வரீங்க? ஒரு டெடி ஹார்ட் பிடிச்சிருக்க மாதிரி இதெல்லாம் நான் உங்ககிட்ட கேட்டேனா? எனக்கு ஆக்சுவலாக கேக்கே வேணான்னு தான் நான் அத்தைக்கிட்ட சொன்னேன். ஆனால் அத்தை தான் கேட்கல போல, உங்ககிட்ட சொல்லிட்டாங்க. ஆனால் நீங்கள் எதுக்கு இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு இதெல்லாம் பிடிக்காது பார்த்துக்கோங்க. உங்கள் கூட பேசுகிறதே எனக்கு பிடிக்காது. உங்களுக்கே தெரியும்ல, நீங்கள் என்னதான் என்னை கூப்பிட்டு பேசினாலும் நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன்னா? நீங்கள் எதுக்கு எனக்காக இவ்வளோ பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வேணான்னு தானே சொன்னேன். ஏய், எதுக்கு இப்போ கோவப்படுற? எதுக்குண்ணா? நீங்கள் ரொம்ப பண்ணிட்டு இருக்கீங்க பார்த்துக்கோங்க. ஆமாம், எனக்கு இதெல்லாம் பிடிக்கல, அவ்வளோதான். நீங்க பாரு, எனக்கு எல்லாமே பிடிச்சிதான் நான் வாங்கிட்டு வந்தேன். சோபி, நீ என்ன அவாய்ட் பண்றதும் என் கூட பேசாம இருக்கதும், நீ கேஷுவலா என்கிட்ட மாமா அப்படி மாமா இப்படின்னு பேசிட்டா கூட ஓகேன்னு நான் கேஷுவலா இருந்துக்குவேன். உன்னை நான் அவ்வளோ இது பண்ண மாட்டேன். ஆனா நீ என்னை அவாய்ட் பண்றதும், நான் ஏதாவது வாங்கிட்டு வந்தா வாங்கிக்காததும், நான் ஏதாவது உன்கிட்ட பேச வந்தா பேசாம போறதும், அப்புறம் நான் எது வாங்கி கொடுத்தாலும் வேணாங்கிறதும், இப்படியெல்லாம் பண்ணுறதுனால மட்டும்தான் திரும்ப திரும்ப உனக்கு வாங்கி கொடுக்கணும், திரும்ப திரும்ப வந்து உன்கிட்ட பேசணும் அப்படின்னு எனக்கு நிஜமாக தோணிட்டு இருக்கு தெரியுமா? நான் பேசாததுனால உங்களுக்கே திரும்ப திரும்ப அப்படி தோணிட்டு இருக்கு. அதான் தெரில, அதுக்கு பேர் தான் என்னன்னு தெரில.
சரி விடு. இப்போ என்ன, உனக்கு பர்த்டேக்கு கேக் வாங்கிட்டு வந்தேன், பிடிக்கலையா? ஹாப்பி பர்த்டே. மா சோபி இங்க தான் இருக்கியா? ஓகே ஓகே, அத்தை வந்துட்டாங்க. வேற ஏதாவது டவுட்னா அப்புறம் பேசலாம். சோபிகா கேக் கட் பண்ணலாமா? நீ பண்றியா நான் பண்ணவா? நீயே பண்ணுடி. அடடடடா என் மருமக என்ன அழகா இருக்கா. சோபி அழகுனா அழகுமா அந்த ட்ரெஸ்ல. நானே போய் செலக்ட் பண்ணியிருந்தா கூட இப்படி ஒரு ட்ரெஸ் எடுத்திருப்பேனா என்னன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. என் பையன் பாரு பார்த்து பார்த்து எடுத்துட்டு வந்திருக்கா என் மருமகளுக்கு. ஐயோ அடிக்கடி இவங்க வேற மருமக பாடப்படுத்துறாங்க. இதுக்கு தான் மருமகன்னு சொல்றாங்களோ தெரியல. இவன் வேற ஒரு மாதிரி பார்க்கறான், ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கான். இவங்களும் அடிக்கடி மருமக பிடிக்கவே மாட்டேங்குது. யாருக்கிட்ட எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது எனக்கு சத்தியமா தெரியல. ஏய் சுபி, அம்மா எங்க? அம்மாவை கூப்பிடு, கேக் கட் பண்ணிடலாம். தாத்தா அப்பத்தாலாம் கூப்பிடு, கேக் கட் பண்ண. எல்லாரையும் நான் வர சொல்லிட்டு தான் வந்தேன். என்னதான் பண்றாங்கன்னு தெரியல. அப்பதான் தண்ணியும் மாத்திரையும் தூக்கிட்டு ஓடிச்சு தாத்தாக்காக. இன்னும் அப்பத்தாவையும் காணும் பாரு. அத்தா சுபி வெட்டட்டும். ஏன் சுபி வெட்டணும்? அடி வாங்கிடுவா. உனக்கு தானே பர்த்டே, நீ தான் வெட்டணும். நீ வெட்டு, அதுக்கப்புறம் சுபி வெட்டுவா. என்னடா? ஓகே அத்தா, நோ ப்ராப்ளம். அடேங்கப்பா. அத்தா அனு எங்க? அனுவா? ஆமா. அப்புறம் என்ன சுபி, கேக் கட் பண்ணிடலாம்ல? சுபி ரெடியா இருக்கா, நீ ரெடியா இல்லையா? ஏன் அப்படி இருக்கா? அம்மா சோபிக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டு சொல்லுங்க. ஏதோ ஒரு மாதிரி சைலண்டா இருக்காளே. அத்தா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அத்தா. அம்மா தாத்தா அப்பத்தா எல்லாரும் வந்துட்டாங்கன்னா நம்ம கேக் கட் பண்ணிடலாம் அத்தை. அவங்களுக்காக தான் வெயிட்டிங். நான் சுபி சின்ன பொண்ணுங்கிறதுக்காக அவளை கட் பண்ண சொன்னேன் அத்தை. மற்றபடி எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. அவளை ஏதாவது கேள்வி கேட்டுட்டே இருக்காதடா. அவ ஏதோ ஒரு இதுல பதட்டத்துல இருப்பா போல. நீ நொய் 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 நொய்னு அவள்கிட்ட ஏதாவது ஒண்ணு கேட்டுட்டு இருக்க. இல்லம்மா, எனக்கு என்னமோ அப்படி தோணுச்சு, அதனால கேட்டேன். சுபி அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுல்ல. என்னடா கேக் மட்டும்தானா அப்படின்னு எதுவும் திங்க் பண்ணுறியா? பர்த்டே கிஃப்ட் எதுவும் இல்லை அப்படின்னு எதுவும் நினைக்கிறியோ? எனக்கு என்னமோ உன்னை பார்த்தா அப்படிதான் தோணுது. ஏன் சோபி, அப்படியா? சேச்சே, நான் சத்தியமா அந்த மாதிரிலாம் எதுவும் நினைக்கவே இல்லையே.